ஹாய் ஆல், வெல்கம் டு விஜயமாலா சக்கரவர்த்தி சேனல். இன்றைக்கு உண்டான லஞ்ச் மெனு என்ன அப்படின்றத கிச்சனுக்குள்ளே போய் பார்க்கலாம். ஹாய் ஆல், வெல்கம் டு விஜயமாலா சக்கரவர்த்தி சேனல். ஸோ இன்றைக்கி இன்ட்ரோ ஷூட் வேறு ஒரு இடத்துல இருக்கேன். என்னோடய ட்ரைபாட் வந்து உடஞ்சி போயிடுத்து. வேறு ஒன்று வாங்கினேன், பட்டு அதுவுமே ஸ்டெபிலிட்டி இல்லாமல் சம் டேமேஜ் மாதிரி தெரியறது. அது எங்கள் மாமியார் போன அன்னைக்கு ஆக்சுவலி அந்த ஃபோன் கால் இது எல்லாம் ஒன்றா வந்தது. நான் அதை எடுத்து எங்கேயோ வச்சுட்டேன், கவனிக்கவே இல்லை, மறந்தே போயிடுத்து. அது ரிட்டர்ன் பீரியட் வந்து ஓவர் ஆகிடுத்து, எக்ஸ்பைரி ஆகிடுத்து. ஸோ அது இப்போ ரிட்டர்ன் பண்ணுறதுலேயும் பிரச்சனை வந்து நிற்கிறது. வேறு ஏதோ ஒரு இதில் ஃபிக்ஸ் பண்ணிட்டு தான் நான் இன்னைக்கு உங்களுக்கு வீடியோ எடுக்கிறேன். ஸோ இன்னைக்கு உண்டான லஞ்ச் மெனு ரொம்ப சிம்பிளாக தான் இருக்க போகிறது. எனக்குமே 2 நாளாக உடம்பு முடியலை. ரொம்ப அப்பா கிட்ட போய் பண்ணச்ச, கிட்டக்க போய் எல்லாம் பண்ணச்ச இருமினானா எனக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக லங் இன்ஃபெக்ஷன் வந்துட்டே இருக்குது. ஸோ நானும் ஆன்டிபயோட்டிக்ஸ் எடுத்துட்டு இருக்கேன். ஸோ அதனால் ஒரு சிம்பிளிஃபைட் தளிகை தான். ஏன்னா சாப்பிட்றதுக்கு அவ்வளோவா நாக்குக்கு அவ்வளோவா இதுவாக இல்லை, சாப்பிடணும் போல் ஒரு ஃபீலிங்கே இல்லை. ஸோ அதனால் ஏதோ ஒரு தளிகை இன்னைக்கு பண்ணுறேன். ஸோ உங்கள் எல்லாருக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன். ஸோ ஏதோ ஒரு தளிகை அப்படின்னா கன்றாவியாலாம் இருக்காது, நல்லா தான் பண்ணுவேன். என்னது ஒரு காம்பினேஷன் ரொம்ப அழகாக டேஸ்டியாக தான் இருக்க போகிறது. உங்கள் எல்லாருக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன். தயவுசெய்து எல்லாருமே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கோ. பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணிக்கோங்க. நான் ரொம்ப சப்ஸ்கிரிப்ஷன் கேட்க மாட்டேன், பட் எல்லா சப்ஸ்கிரிப்ஷனே வரவே இல்லை. ஆல்மோஸ்ட் அ மந்த் வந்து ஒரு 25 to 30 வந்திருக்குமோ என்னமோ. அதெல்லாம் நிறையா வந்து அன்சப்ஸ்கிரைப் கூட ஆறுது சம் ரீசன். ஸோ அதனால எல்லாருமே தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணிட்டு பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். என்னோட மோஸ்ட் ஃபேவரட் சொன்னாக்கா பொல்லங்காய் தான். ஸோ எங்கள் அப்பாவுக்கு சாப்பாடை பார்த்தீங்கன்னா பேபி ஃபுட் மாதிரி நல்லா செர்லாக்கு அரைச்ச மாதிரி இப்போ அரைச்சிட்டேன் எல்லாத்தையும். அதை அப்படியே ஊட்டி விட்டுருவேன். ஸோ என்னோடய சாப்பாடும் ரெடி. இன்றைக்கி கிட்டத்தட்ட ஒரு 18-20 நாள் கழித்து நான் இன்றைக்கி போய் காய் வாங்கிட்டு வந்துட்டேன். ரொம்ப ஹாப்பியாக இருக்குது காய் ஃப்ரெஷ்ஷாக பார்க்குறதுக்கு. இந்த ஓகே அவசர ஆத்திரத்துக்கு செப்டோலாம் ஓகே. ஸோ இதெல்லாம் தான் இன்றைக்கி நான் வாங்கிட்டு வந்தேன். ஈவன் பார்த்தீங்கன்னா பழங்கள்லாம் கூட வாங்கிட்டு வந்தேன். காயெல்லாம் கட் பண்ணிக்கிறதுக்கு முன்னாடி ஸோ நான் வந்து இந்த கப்பால் இதை விட கம்மியாக போட்டால் வேகவே மாட்டேங்கிறது சாதம். ஸோ அதனால் ஒரு கப்பு, அந்த குட்டி கப்பால் ஒரு கப்பும் ஒரு 3/4 கப்பு பச்சை பயிரும் போட்டுக்கிறேன். இதை கொஞ்சம் நல்லா அலம்பிட்டு இதில் கொஞ்சம் ஜலம் குத்தி ஊற வச்சிடலாம். அதுக்குள்ளே காயை கட் பண்ணிக்கலாம். ஸோ அரிசியும் பருப்பையும், தட் இஸ் பச்சை பயிறு உடைச்சது, ரெண்டுத்தையும் அலம்பி ஒரு இந்த காயெல்லாம் கட் பண்ணுற டைமுக்கு அந்த ஜலத்தில் போட்டு வச்சுருந்தேன். நான் ஆஸ் யூஷுவல் இந்த மக்கில் குத்துவேன் இல்லையா, அந்த மாதிரி ஒரு மக்கு ஜலம் குத்திருக்கேன். இப்போ கத்திரிக்காய், உருளைக்கிழங்கு, தக்காளி, சின்ன வெங்காயம், கருவேப்பிலை போட்டிருக்கேன். கொஞ்ச நேரம் இருக்கட்டும். ஸோ இதோடு நான் வந்து பன்னீர் போடுறேன். பன்னீர் வந்து முந்தானேத்து ராத்திரி ஏதோ ஒரு ஐட்டம் பண்ணினேன். அதோடைய ஹாஃப் பேக்கெட் தான் செலவழிஞ்சுது. ஹாஃப் பேக்கெட் வந்து அப்படியே நின்று போச்சு. ரொம்ப நீங்கள் டைட்டாக பேக் பண்ணி வச்சாலுமே ரொம்ப நேரத்துக்கு வச்சுக்க முடியாது. ஒரு 1 or 2 days அதுக்கு மேலே அது கெட்டு போயிடும். ஸோ அதனால் அந்த பன்னீர் கெட்டு போயிடுமேன்றதுக்கோசரம் இதோடு சேர்த்துன்றேன், வேஸ்ட் பண்ண வேண்டான்ட்டு. கொஞ்சமாக காரப்பொடி சேர்த்துக்கிறேன், கொஞ்சமாக மஞ்சள் பொடி சேர்த்துக்கிறேன், காரப்பொடி, தனியா பொடி இதெல்லாம் வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் அப்படின்னாக்கா, மஞ்சள் பொடி ஒரு 1/4 டீஸ்பூன். ஸோ இவ்வளோ தான். இதோட நான் கரம் மசாலா அதெல்லாம் ஆட் பண்ணல. வெரி மைல்டான ஒரு
நான் இதுக்கு இன்னும் உப்பு சேர்க்கல, உப்பு அப்புறமா போட்டுக்கலாம். ஏன்னாக்கா வேக மாட்டேங்கிறது சில நேரத்தில். ஸோ இது ஒரு 4-5 சவுண்டு வரட்டும். ஸோ பார்த்தீங்கன்னா சாதம் நல்லா இதுவாகிடுத்து, சாஃப்டாக எடுத்து பயரெல்லாமும் வெந்திருக்கு. இதோட பர்பஸ் என்னென்னா எல்லா காயும் போட்டு கொஞ்சம் எங்கள் அப்பாவுக்கு வந்து மிக்சியில் அரைச்சி கொடுத்தாக்கா கொஞ்சம் வெஜிடபிள்ஸ் போகும். கொஞ்சம் ஒன்றும் சாப்பிடாதனால டாய்லெட்டு ஒன்றும் பாவம் அவரால் இன்னும் இது பண்ண முடியல. வேறு ஒன்றும் வேண்டாம். கரம் மசாலா, இஞ்சி பூண்டு வேணும்னா அதெல்லாம் போட்டுக்கலாம், ரொம்ப நல்லாயிருக்கும். பட் எனக்கு வந்து அந்த பகல் பொழுதில் இந்த ரொம்ப மசாலா இல்லாமல் மினிமலாக இருந்தால் பெட்டராக இருக்கும். இதுக்கு நான் தொட்டுக்கிறதுக்கெல்லாம் பண்ணுறதெல்லாம் வந்து கரம் மசாலாவோட போகிற ஐட்டங்கள் கிடையாது. அதனால தான் நான் வந்து இந்த மாதிரி வெறும் சிம்பிளிஃபைடாக உப்பு, காரம், மஞ்சள் பொடி அப்படி போட்டு காயெல்லாம் போட்டிருக்கேன். காய் ஜென்ரலாகவே நமக்கு உடம்புக்கு நல்லது. பச்சை பயிரும் வயிற்றை வந்து கிளியர் பண்ணும், கிளன்ஸ் பண்ணக்கூடிய நேச்சர். ஸோ இது ஒரு நிமிஷம் கழிச்சு இதை ஆஃப் பண்ணிடலாம். ஸோ அடுப்பை ஆஃப் பண்ணிட்டேன். நல்ல வாசனையாக இருக்குது. அதுவும் அதில் உள்ள அந்த பன்னீர்லாம் ரொம்ப எம்மியாக இருக்குது. உப்பு, காரம் எல்லாம் ஓகே. இப்போ வந்து இந்த குக்கரை வந்து மூடி போட்டு வச்சிடலாம் சூடு இருக்கும்போதே. ஸோ இப்போ மூடி போட்டுட்டேன். அடுத்தாப்பில் பீர்க்கங்காய் தொகையலும் பொடலங்காயை நல்ல ஒரு வதக்கலும் பண்ணிக்கலாம். ஸோ ஒரே ஒரு பீர்க்கங்காய், அதாவது இந்த ஊரில் ஈரைக்காயின்வா, ஒன்று எடுத்துட்டுருக்கேன். கடலப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, 4 தனியா வாசனைக்கு, அவ்வளோதான். அதுக்கப்புறமா இதோட வெந்தயம் போட்டுக்கணும், மறந்துட்டேன். அதுக்கப்புறமா கருவேப்பிலை, நல்ல ஒரு 2 ஆர்க்கு கருவேப்பிலை, 3 குண்டூர் மிளகா சேர்த்துட்டுருக்கேன். காரம் இது கொஞ்சம் சுருக்குன்னு இருந்தால் நல்லாயிருக்குன்றதுக்கோசரம். ஸோ இப்போ தனியா, கடலப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, வெந்தயத்தை போட்டுக்கிறேன். அந்த சாதம் வந்து நீங்கள் மோர் கலந்தும் நல்லா கரைச்சி குடிச்சிக்கலாம். இல்லைனாக்கா இந்த மாதிரி வெறுமையே அதை கொஞ்சம் தளர போட்டுன்ட்டு இந்த தொகையல் காயெல்லாம் வச்சு, தொகையல் வந்து நல்ல காரமாக இருக்கிற மாதிரி இருந்தால் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். பெரியவாளாக இருக்கச்சு அவ்வளோ காரம் கொடுக்க முடியாது, கொஞ்சம் மினிமலான ஒரு காரத்தில் நம்ம பண்ணிக்கலாம். ஸோ வெந்தயம் நல்லா செவக்கணும், அப்போ நல்லாயிருக்கும் தொகையலோட வாசனை. ஸோ ஜென்ரலாகவே பார்த்தீங்கன்னா கருவேப்பிலையிலையும் கால்சியம் நிறையா இருக்குது. எள் எடுத்துட்டுருக்கேன். எள்ளுலேயுமே ரிச் இன் கால்சியம். ஸோ இதுக்குண்டான எள்ளை வந்து கடைசியாக போட்டுக்கலாம், இல்லைனா சட்டுன்னு வெடிக்க ஆரம்பிச்சிரும். புளி போட்டுன்ட்டேன். பாருங்க எள்ளு தெறிக்க ஆரம்பிச்சிடுத்து. ஸோ நான் இப்போ காயை போட்டுன்ட்டு அதுக்குண்டான உப்பையும் போட்டுடுறேன். சீக்கிரமாக காய் வதங்கும். கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறமா இதை அரைச்சிட்டோம் அப்படின்னாக்கா நமக்கு ஈரைக்காய் தொகையல் வந்து ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இது இட்லி தோசைக்கும் நல்லாயிருக்கும். கஞ்சி மாதிரி சாப்பாடு பண்ணுறதுக்கு இந்த மாதிரி தொகையல் தொண்டையெல்லாம் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். நல்லா ஒரு மாதிரி என்ன சொல்கிறது, நாக்குக்கு உனக்கையாக இருக்கும். 2 நாளாக எங்கள் அப்பாவோட உட்காந்து, எங்கள் அப்பாவுக்கு எல்லாம் ரொம்ப க்ளோஸாக போய் பண்ணுறதுனால எனக்கு ரொம்ப எங்கள் அப்பா கிட்டேருந்து எனக்குமே கொஞ்சம் லங் இன்ஃபெக்ஷன் ஆக ஆரம்பிச்சிருக்கு. ஸோ வாய்க்கு ரொம்ப உனக்கையாக வேணும். மீன்ஸ் எதுவும் உரைக்க மாட்டேங்கிறது. ப்ராபப்ளி உனக்கையாக, அதாவது ரொம்ப சுருக்குன்னு சாப்பிட்டா நாக்குக்கு டேஸ்ட்டு தெரியறதோ என்னமோ. ஸோ அதனால தான் சரி இன்றைக்கி இந்த மாதிரி ஒரு தொகையல் பண்ணலாம் அப்படின்ட்டு பண்ணிட்டுருக்கேன். கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறமா ஆஃப் பண்ணிவிட்டு அரைச்சிட்டு காமிக்கிறேன். ஸோ பீர்க்கங்காய் தொகையல் ரெடி ஆகிடுத்து. தொகையலுக்கு வதக்கின்ற அதே வானொலி தான் எண்ணெய் கொஞ்சம் குத்தின்ட்டுருக்கேன். புடலங்காய் எனக்கு மட்டும்தான். இது வதங்கினா சுருங்கி கொஞ்சமாக போய்டும். 2 டைம்ஸ் கூட வச்சுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்பா வந்து கயாவில் வந்து புடலங்காய் சாப்பிட்றத விட்டுட்டா. ஸோ அதனால் அப்பாவுக்கு கிடையாது, இல்லைனாலும் சாப்பிட மாட்டா. இப்போ கடுகு, உளுத்தம்பருப்பு தாளிக்கிறதுக்கு உப்பு வந்து பியாடிகே இதை வந்து சில்லி ஃப்ளேக்ஸ் ஆட்டம் பண்ணி வச்சுட்டுருக்கேன், பெருங்காயம். ஸோ இதெல்லாம் போட்டு வதக்கிட்டோம் அப்படின்னாக்கா புடலங்காய் வதக்கல் ரெடி ஆகிடும். எண்ணெய் சுட்டுருக்கு. கடுகு, உளுத்தம்பருப்பு போட்டுக்கிறேன்.
இந்த எண்ணெயில் வந்து சில்லி ஃப்ளேக்ஸ் பொரிஞ்சாக்கா ரொம்ப வாசனையாகவும் டேஸ்டியாகவும் இருக்கும். நல்ல மெல்லிசாக கட் பண்ணியிருக்கேன். ஸோ சீக்கிரமாக வதங்கிடும். வெறுமை இந்த மாதிரி எண்ணெயில் கொஞ்சம் வதக்கிட்டு உப்பு போட்டு சாப்பிட்றது தான் எனக்கு பிடிக்கும். அது நல்ல சுருளை வதங்கணும். அடுப்பை சின்னதாக வச்சு பண்ணிக்கலாம். ஸோ ஓரளவுக்கு எல்லாம் மிக்ஸ் ஆகிருக்கு. இப்போ நான் உப்பு போட்டுறேன். உப்பு போட்டாக்கா கொஞ்சம் சீக்கிரமாகவே அது வந்து வதங்கும். ஸோ ஒரு வழியாக வதங்கி முடித்து கடைசியாக காமிச்சிடுறேன். ஸோ பொல்லங்காய் நல்லா சுருளில் வதங்கி எடுத்து அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிடுறேன். இன்றைக்கி உண்டான தளிகை சுட சுட ரெடியாக எடுத்து ஸோ பயறு சாதம் பண்ணியிருக்கேன். புடலங்காய் போட்டு நல்லா சுருளில் வதக்கியிருக்கேன். பீர்க்கங்காய் போட்டு தொகையல், தயிர் தேவைப்பட்டால் இருக்கட்டும்னு எடுத்து வச்சுருக்கேன். ஸோ இன்றைக்கி உண்டான ஒரு சிம்பிள் தளிகை ரெடியாக எடுத்து hope you are all enjoying my video. If you like it, please like and subscribe my channel. Thank you for watching. Bye bye all.